இதை கேட்டதும் அந்த நவோகி என்ற இளைஞன் பதறினான். ஐயா, நீங்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த துறவி, நீங்கள் போய் என்னிடம் உதவி கேட்கிறீர்களே என்றான். அதற்கு அந்த யமபுஷி, இளைஞனே பதறாதே, எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் மலைகளில் புனித பயணம் செல்ல முடியாது, உடல் தளர்ந்து விட்டது, அதனால்தான் உன்னிடம் உதவி கேட்கிறேன் என்றார். துறவியே, நான் என்ன செய்ய வேண்டும், உங்களை தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமா என்றான். இதை கேட்டதும் அந்த யமபுஷி துறவி மெல்ல சிரித்தார். பின்பு பேசினார். நீ நிறைய கதை கேட்டு வளர்ந்திருப்பாய் போலிருக்கிறது. நீ சொல்வது கேட்க நன்றாக இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. அது மட்டுமல்ல, அந்த மலைகளின் குளிரை என் உடல் தாங்காது என்றார். இதனால் குழம்பிய நவோகி, துறவியாரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் என்று மீண்டும் தலைகுனிந்து வணங்கினான். யமபுஷி தொடர்ந்து பேசினார். புனித பயணம் செய்தே பழகிவிட்டேன். தற்போது என்னால் செல்ல முடியவில்லை. அதனால் நான் செல்ல விரும்பிய வழிபாட்டு தலங்களுக்கு நீ சென்று வர வேண்டும் என்றார். நவோகிக்கு குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் இடையில் பேசி துறவியை அவமதிக்க கூடாது என்பதற்காக அவர் சொல்வதை அமைதியாக கேட்கத் தொடங்கினான். துறவி தொடர்ந்து பேசினார். நவோகி, என் சார்பில் நீ செல்லும் புனித பயணத்துக்கான பணம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் நானே செய்து விடுகிறேன். ஆனால் ஒரே ஒரு விதிமுறைதான் உனக்கு. நீ அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது, இங்கிருந்து கிளம்பும் நொடியில் இருந்து திரும்பி நீ இங்கே வரும் வரை நடந்த அனைத்து விஷயங்களையும் நீ ஒன்று விடாமல் என்னிடம் சொல்ல வேண்டும். நான் அதை கண்மூடி கேட்பேன். இதன் மூலம் நானே புனித பயணம் சென்று வந்ததுக்கான அனுபவம் எனக்கு கிடைக்கும் என்றார். நவோகிக்கு குழப்பம் ஏற்பட்டது. துறவியாரே, நான் உங்களிடம் என் பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்கத்தான் வந்தேன். ஆனால் என்னை புனித பயணம் அனுப்புகிறீர்களே என்றான். யமபுஷி அமைதியாக சிரித்தான். அந்த சிரிப்புக்கான அர்த்தம் நவோகிக்கு அப்போது புரியவில்லை. புனித பயணம் கிளம்புவதற்கான நாளும் வந்தது. நவோகி தனது பயணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டான். விடைபெறும் போது துறவி அவனை ஆசிர்வதித்தார். பின்பு நவோகியை பார்த்து, நினைவிருக்கட்டும் இளைஞனே, புனித பயணத்தின் ஒட்டுமொத்த சம்பவத்தையும் திரும்பி வந்து சொல்ல வேண்டும் என்றார். நவோகி இதை ஆமோதித்துவிட்டு தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு யமபுஷி விரும்பிய புனித பயணத்தை தொடங்கினான். யமபுஷி துறவி முதலில் சொன்னது இனாரி என்ற தெய்வ வழிபாட்டுக்கு. அத்தெய்வம் நரிகளை தூதுவராக கொண்ட கடவுள். கியோட்டோ எனும் பகுதியை அடைந்து பின்பு அக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். துறவி கொடுத்த வழித்தட வரைபடத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. நவோகி ஒரு மலைப்பாதை வழியே சென்று கொண்டிருந்த போது ஒரு அழுகுரல் கேட்டது. அருகில் சென்று பார்த்தபோது ஜப்பானிய குடிலின் உள்ளே குடும்பத் தலைவர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். உடனடியாக அவரை மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு உதவி செய்ய இங்கு யாரும் இல்லை என்று ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். இதை பார்த்ததும் நவோகிக்கு குழப்பம் ஏற்பட்டது. புனித பயணம் செல்கிறேன். இந்த நேரத்தில் இவர்களுக்கு உதவி செய்தால் தன் பயணம் தாமதப்பட்டு விடும் என்று யோசிக்கத் தொடங்கினான். பொதுவாக இது போன்ற நேரங்களில் தன் போக்கிலே செல்வதுதான் நவோகியின் வழக்கம். ஆனால் நடந்ததை அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று யமபுஷி துறவி கூறியிருந்ததால், ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தும் உதவி செய்யாமல் விலகிச் சென்றால் அவரின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று எண்ணியவன் அந்த வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருந்த முதியவருக்கு உதவ நினைத்தான். ஆகவே அந்த முதியவரை தூக்கி மேட்டுப்பகுதியில் நிறுத்தியிருந்த குதிரை வண்டியில் ஏற்ற உதவி செய்தான். தன்னிடம் இருந்த தண்ணீர், சத்து மாவு, வினிகர், சூஷி அரிசியையும் வழங்கினான். அப்பெண்ணும் தலை தாழ்த்தி நவோகியை வணங்கினாள். பின்பு தன் பயணத்தை தொடங்கினான் அந்த ஜப்பானிய இளைஞன். இருசக்கர வாகனம், குதிரை வண்டி என்று கிடைத்த வண்டியில் ஏறி கியோட்டோ எனும் பகுதிக்குச் சென்று கோயிலை வந்தடைந்தான். ஜப்பானில் உள்ள கோயிலுக்குச் சென்றால் முதலில் கோயில் முன்பு குனிந்து கும்பிட்டு மரியாதை காட்ட வேண்டும். அதுதான் அங்குள்ள வழிபாட்டு முறை. இதன்படி நவோகி வணங்கினான். கோயிலுக்குச் செல்லும் நடுப்பாதை இறைவனுக்கானது. ஆகவே ஓரப்பகுதி வழியே நடந்து சென்றான். அங்கு அமர்ந்து ஆழ்ந்த தியானத்துக்குள் சென்றான். இந்த பயணம் துறவிக்கானது. அவர் இங்கு வர நினைத்தும் வயோதிகம் காரணமாக அவரால் வர முடியவில்லை. அவர்தான் என் குடும்பத்தின் வம்சாவளி வழிகாட்டி. ஆகவே ஒவ்வொன்றையும் தவறாமல் அவரிடம் கூறி அவரே புனித பயணம் வந்தது போன்ற அனுபவத்தை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று வணங்கிவிட்டு வெளியேறினான். அடுத்ததாக சான்பகோஜின் பகுதிக்குச் சென்று அங்குதான் எபிசு தெய்வத்தை வழிபட வேண்டும். 7 அதிர்ஷ்ட கடவுள்களில் இவரும் ஒருவர். ஆனால் நவோகிக்கு இந்த வழித்தடம் பெரும் சோதனையாக அமைந்தது. நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த ஒரு ஜப்பானியர் இவர் மீது தடுமாறி விழ நவோகி வைத்திருந்த உணவு கீழே கொட்டி பாழாகியது. நவோகிக்கு கோபம் தலைக்கேறினாலும் பொறுத்து கொண்டான். அவர் தலை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க இவனும் அவரை வணங்கினான். ஆனால் உணவு இல்லாததால் இருவேளை பட்டினியாக கிடக்கும் நிலை ஏற்பட்டது. காட்டுப்பகுதியில் சென்றபோது ஒருவர் மயங்கி கிடக்க அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினான்.
தொடர்ந்து நடந்து சென்றபோதுதான் நவோகிக்கு தன்னிடம் வேறு தண்ணீர் குடுவை இல்லை என்று தெரிந்தது. உதவி செய்ததால் இருக்கும் நீரையும் இழந்தது தெரிய வந்தது. அதனால் நாவறட்சியுடனே பல கிலோமீட்டர் நடந்து சென்றான். வழியில் இவனிடமிருந்த பணத்தை சில கொள்ளையர்கள் வழிப்பறி செய்தனர். ஆனாலும் பயணித்தான். எப்பிசு தெய்வம் அதிர்ஷ்ட கடவுள். ஆனால் அவரை வழிபட செல்கையில் இவ்வளவு துரதிர்ஷ்டம் நம்மை உலுக்கெடுக்கிறதே என்று வருந்தினான். ஆனால் எப்பிசு தெய்வத்தை வணங்கிய பிறகு அவனது புனித பயணத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பெரிய அளவில் சிரமம் இல்லாத பயணமாகவே இருந்தது. இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்களை கடந்து அவனது புனித பயணம் முடிந்தது. ஆர்வமுடன் யமபுஷியை வந்து சந்தித்தான். அவனை பார்த்ததும் துறவிக்கு ஒரே மகிழ்ச்சி. சந்தோஷம் இளைஞனே, குறிப்பிட்ட காலத்தில் சரியாக உனது பயணத்தை முடித்திருக்கிறாய். இப்போது சொல் உனது பயண விவரங்களை என்றார். நவோகியும் தான் கிளம்பியது முதல் வழியில் கிடைத்த அனுபவங்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள், உதவிகள் குறித்து ஒவ்வொன்றையும் விலாவாரியாக சொல்லத் தொடங்கினான். இதை முழுவதும் கேட்ட அந்த துறவி, இளைஞனே, உன் பிரச்சனைக்கு என்னிடம் தீர்வு கேட்டு வந்தாய். ஆனால் உன் புனித பயணமே உனக்கு விடை அளித்து விட்டது பார்த்தாயா என்றார். இதை கேட்டதும் அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. உண்மைதான், இந்த புனித பயணத்தால் எனது குணநலன்கள் வெகுவாய் மாறிவிட்டது. அந்த மாற்றம்தான் எத்தனை நன்மைகளை தந்திருக்கிறது என்று எண்ணியவன் யமபுஷி துறவியை நன்றியுடன் வணங்கினான். நிஷிகோபே ஜப்பான்ல மோன்பட்சு மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான். சொன்னு அங்க இருக்கிற ஒரு வீட்டுல வாக்குவாதம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. காரணம் நவோகின்ற அந்த இளைஞன் தான். அவனுக்கு பெருசா பொறுப்பு எதுவும் கிடையாது. சொல் பேச்சு கேட்க மாட்டான். அதனால அவனோட அப்பா ஹீரோட அடிக்கடி அவனை கண்டிப்பாரு. இதனால 2 பேருக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்படும். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நவோகியோட அம்மா தான் சமாதானப்படுத்திட்டே இருக்காங்க. ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு அவனோட கோபத்தை குறைக்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் நவோகி சூடாவாதம் பண்ணிட்டே இருக்கான். இந்த இடத்துல நவோகிய பத்தி சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். மத்தவங்களோட அனுசரிச்சு போற குணம் அவனுக்கு கிடையாது. அடுத்தவங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளை கூட பெரிய குறையா எடுத்துட்டு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றது, சண்டை போடுறதுன்னு இருப்பான். உதாரணமாக அவனோட சைக்கிளை தங்கச்சி கசுமி எடுத்து போறத கூட அவனால தாங்கிக்க முடியாது. உடனே சண்டை பிடிச்சிருவான். சாப்பாட்டுல சின்ன குறை இருந்தா கூட அவனால ஏத்துக்க முடியாது. அப்பா சொல்ற எந்த அறிவுரையும் அவனுக்கு பிடிக்காது. அவருக்கு எந்த சின்ன உதவியும் செய்யறதும் கிடையாது. வீட்டுல இப்படி நடந்துட்டா கூட பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் வெளியிலையும் இதே குணத்தோட இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை ஏற்படுது. மத்தவங்க குறையையே காலம் முழுசுக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கனால அவன் படபடப்பான இளைஞனாவே இருந்தான். அதனால இன்னைக்கு அவங்க அப்பா அவனை உட்கார வச்சு அறிவுரை சொல்றாரு. ஆனா அதை கேட்காம ஆத்திரப்படுறான். என்னைக்கோ நடந்த சம்பவத்தை எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி வாதம் பண்ணிட்டே இருந்தான். அவங்க அப்பா ஹீரோடாவும் பொறுமையாக அவனை சமாதானப்படுத்திட்டே இருக்கார். மகனே நவோகி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட குறைய மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதி போயிடும். அவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்கும். குறையையே உத்து பார்த்துட்டே இருக்காது. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருக்கும். நல்லவங்க மூலமா நன்மை கிடைக்கும். ஆனா உனக்கு ஒத்து வராத குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து நிறைய அனுபவம் கிடைக்கும். எதையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காத. சில விஷயங்களை மூளைக்கு அனுப்பு, சில விஷயங்களை இதயத்துக்கு அனுப்பு. அது சொல்றத கேளு. மத்தவங்க குறைகளை பெருசுப்படுத்தாத. பொறுமையாயிரு, உதவி செய். உன் குணம் மாறி நிறைய நன்மைகள் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனாலும் நவோகி அமைதியாவே இருக்கான். அப்பதான் நவோகியோட தங்கச்சி கசுமி ஒரு ஐடியா சொல்றான். அப்பா, அண்ணன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான். நம் குடும்பத்து குருவான யமபுஷி துறவி கிட்ட அனுப்புவோம். கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும். அவர் சொன்னாதான் அண்ணன் கேட்பான், திருந்துவான்னு சொல்றான். இத கேட்ட எல்லோருக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே விடுமுறை ஓய்வு நாட்கள்ல யமபுஷிட்ட தான் இருந்திருக்கான். கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு நாள் நவோகியை யமபுஷிட்ட அனுப்புறாங்க. அவரும் நவோகி வந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அவன்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. அவர் கேட்டதும் மளமளன்னு அவன் மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறான். அப்பா, அம்மா, தங்கச்சி, நண்பன்னு, வெளி உலக உறவுகள்னு எல்லோர்ட்டையும் இருக்கிற குறைகளையும் அவங்க சின்னதா செஞ்ச தப்பையும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். அவன் பேச்சுல இருந்து அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் இருக்கணும்னு ஆசைப்படுறது தெரிஞ்சது. அதனால யமபுஷியும், நீ மத்தவங்க குறைய பார்க்காத. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை பாரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய். மத்தவங்க உனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் பொறுமையா கடந்து போ. சகிப்பு தன்மையை வளர்த்துக்கோ. கஷ்டத்தை கஷ்டமா பார்க்காத. அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கோ.
என்று அவனுக்கு அறிவுரை கூறினார். இதையெல்லாம் நவோகி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் யமபுஷியோ, நவோகியின் இந்த மனோநிலை அவனது வளர்ச்சியை பாதிக்கும். அறிவுரையெல்லாம் கேட்டு திருந்தும் நிலை அவனிடம் இல்லை. அதனால வேறு வழியில் போய்த்தான் அவனின் குணநலன்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். நவோகிக்கு துறவி யமபுஷி மீது அலாதி பிரியம் உண்டு. இவர் சொல்வதை மட்டும் அமைதியாக கேட்டுக்கொள்வான், எதிர்வாதம் செய்ய மாட்டான். அதனால் சிறிது நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்தார். பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவராக, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். இதை கேட்டதும் அந்த நவோகி பதறினான். ஐயா, நீங்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த துறவி, நீங்கள் போய் என்னிடம் உதவி கேட்கிறீர்களே என்றான். வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த கதைய ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த கதையில கிளைமேக்ஸும் தொடக்க காட்சியும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. குறிப்பறிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப்ல இந்த கதை இருக்கு. சில திரைப்படங்களோட முடிவுகளை ரசிகர்கள் மனோநிலைக்கே விட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான கதை இது. அதாவது புனித பயணம் தான் நவோகி கிட்ட இருந்த கெட்ட குணத்தை எல்லாம் மாத்துது. சில நாள் போன புனித பயணத்துல துறவிய சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவனோட மனோநிலை பொறுமை, உதவி, சகிப்புத்தன்மைன்னு எல்லாத்தையும் ஏத்துக்குது. இந்த சமூகத்துல யாருன்னே தெரியாதவங்கிட்ட எல்லாம் பொறுமையா நடந்துக்கிறோம். சம்பந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு உதவி செய்யறோம். மத்தவங்களால பிரச்சனை ஏற்பட்டாலும் அமைதியா அவங்களை கடந்துடுறோம். அவங்களோட குறையையும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா வீட்ல இருக்கிற உறவுகள்கிட்ட சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபப்படுறோம். புனித பயணம் சில நாட்கள்ல முடிஞ்சிடும். ஆனா வாழ்க்கை பயணம் பல வருஷம் போகக்கூடியது. அதனால மத்தவங்க குறைய பெருசா எடுத்துக்காம பொறுமையா உதவி செய்யற மனப்பான்மையோட நடந்துகிட்டா நம்மள சுத்தி நல்ல உறவுகளின் எண்ணிக்கை அதிகமாயிடும். இதத்தான் நவோகி புரிஞ்சுக்கிறான். இந்த ஜப்பானிய கற்பனை கதை நவோகிக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்குமான கதைதான். வாழ்க்கை ஒரு இனிய பயணம். அதை ரசித்தபடி கடந்து செல்வோம்ங்கிறது தான் இந்த கதையோட மையக்கரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.